குமரவேல் அடுத்த நாள் காலையில அரசிய தரன்னு வீட்டிலிருந்து வீட்டுக்குள்ளேருந்து வெளியில இழுத்துட்டு போறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற பாட்டியம்மா, "என்னடா ஆச்சு உனக்கு? என்ன கிறுக்கு பிடிச்சுக்கிச்சா? நேத்தாண்டா கல்யாணம் ஆச்சு. வீட்டுக்கு வந்த மருமகள இப்படி தூக்கிட்டு கூட்டிட்டு இழுத்துட்டு போற. என்னடா உனக்கு பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அம்மாச்சி நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்பத்தா. நீ இப்ப சொல்றதெல்லாம் இன்னும் கேட்க முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மாச்சி இங்க பாருங்க, இவர் விருப்பப்பட்டு தான் நீ ஆசை வார்த்தையெல்லாம் காமிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு. இப்ப பார்த்தா என்னை வீட்ட விட்டு வெளில போன்னு சொல்லி என்னை துரத்தி அடிக்கிறாரு. என்னைய வெளில அனுப்பிச்சு விட்டா நான் எங்க போகட்டும்? எங்க வீட்லயும் என்னைய சேர்த்துக்க மாட்டாங்க. நான் எங்க தான் போக முடியும் சொல்லுங்க? நான் வேணா போய் செத்து தான் போகணும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏன்டா வீட்டுக்கு வாழ வந்த பொண்ண இப்படி தான் சீரழிப்பியாடான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க." அப்போ சத்தம் கேட்டு எல்லாருமே வெளில வந்துடுறாங்க. வந்தோன்னே முத்து சொல்கிறாங்க, "என்னடா உனக்காச்சு கிறுக்கு பிடிச்சிக்கிச்சா? எதுக்குடா அவளை வெளில எடுத்துகிட்டு போற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "பெரியப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்க பெரியப்பா. இவன் என்ன வேலை பார்த்து வீட்டுக்குள்ளே வந்திருக்கான்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் வேலை பார்க்கல. நீ தானே அவளை ஆசை வார்த்தையாக கூட்டிகிட்டு போய் அவளை தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எல்லாம் பண்ணி 2 பேரும் சேர்ந்து தானே கல்யாணம் பண்ணி வந்துக்கிறீங்க. இப்போ என்னடா சொல்லணும்னு நினைக்கிறேன் நீ?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப இங்கே சத்தம் கேட்டு வீட்டுக்கு வெளில ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு மீனா வெளியில் வந்து பார்த்துட்டு, "அரசியை குமரவேல் வெளில எடுத்துகிட்டு வந்து விட்றான்" அப்படின்னு சொல்லி சத்தம் சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே வெளில போகிறாங்க. அப்போ கோமதி கிட்ட பாண்டியன் சொல்கிறாங்க, "இங்கே பாரு வெளியில் யாரும் போகக்கூடாது புரிஞ்சுதா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "அது இல்லைங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "சொன்னால் கேட்கணும், யாரும் போகாதீங்க, அவெல்லாம் நம்ம பொண்ணே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "பட்ட அவமானமெல்லாம் பத்தாதா?" அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, "இல்லை மாமா, வேறு ஏதோ பிரச்சனை போல இருக்குது. அவன் வீட்டிலேருந்து வெளியில் தரத்தன்னு இழுத்துட்டு வந்து விடுறான். என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணாச்சே" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "எல்லாம் சொன்னால் கேட்கவே மாட்டீங்களா? யாருமே என் பேச்சை கேட்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாங்க, "அப்போ வம்சம் இருங்கப்பா, என்னென்னு போய் பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கள் ரொம்ப வெளில வராங்க. வந்தோடனே, "ஏன்டா என் தங்கச்சி எதுக்கிட்ட அடிக்கிற நீ? நேத்தாண்டா கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ண, அப்புறம் எதுக்குடா என் தங்கச்சி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்கிறாங்க. "உன் தங்கச்சி என்ன வேலை பார்த்தான்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏன்டா என்ன வேலை பார்த்தா? நீ தான் அவளை மனசை மாற்றி விட்டு இப்படி அவளை இதெல்லாம் பண்ணி வச்சுருக்க, கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்?" அப்படின்னு சொல்கிறாங்க. "இனிமேல் என் தங்கச்சி மேலே கையை வச்சுன்னா நல்லா இருக்காது பார்த்துக்கிட்டா. பார்த்துட்டு நாங்கள் 3 அண்ணாங்க சும்மா இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கிறியாடா" அப்படின்னு சொல்லி, "இங்கே பாரு, ஓவரா பேசிட்டு இருக்காத. உன் தங்கச்சி என்ன வேலை பண்ணான்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா நீயே அவளை திட்டுவ" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னடா பண்ணிட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீயே சொல்லு அரசே" அப்படின்னு சொல்கிறாங்க. "நான் என்னங்க பண்ணேன்? உங்களை நம்பி வந்தது மட்டும் தான் நான் பண்ணேன். மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாரு அரசே, திரும்ப திரும்ப நடிச்சிட்டே இருக்காது. நீ டென்ஷன் பண்ணி நீ பைத்தியம் வைக்கிறாத" அப்படின்னு சொல்கிறாங்க. "யாருங்க பைத்தியம் பண்ணுறாங்க? நீங்கள் தாங்க நேற்று ஒரு பேச்சு பேசுகிறீங்க, இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுகிறீங்க. எல்லாத்துக்கும் இந்த ஊருக்கே தெரியும். விருப்பப்பட்டு தான் நீங்கள் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "இங்கே பாரு, கழுத்தில் இருக்கிற தாலி நான் கட்டின தாலியா உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ரொம்ப கோவப்பட்டு கதிர், "ஏன்டா கூட்டிகிட்டு போய் தாலியும் கட்டிட்டு இது நீ கட்டின தாலியான்னு வேறு உனக்கு சந்தேகம் வருமாடா?" அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு அடிக்கவும் செஞ்சிடறாங்க. அப்போ சக்திவேலு, "எதுக்குடா என் பையனை அடிக்கிற நீ?" அப்படின்னு சொல்கிறாங்க. "பின்ன உன் பையன் பண்ணுற வேலைக்கு பின்ன வச்சு கையில் வச்சு நான் அவனை கொஞ்சுவாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்கே பாரு, தேவையில்லாமல் நீ பேசிட்டு இருக்காத. இனிமேல் என் பையன் மேலே கை வச்சுன்னு நடக்கிறதே வேற பார்த்துக்கோ. உங்கள் வீட்டு பொண்ணு எங்கள் வீட்டில் வாழணுமா வேண்டாமா?" அப்படின்னு சொல்கிறாங்க. அவளை கூட்டிகிட்டு போய் பேசுகிறதெல்லாம் பேசி அப்பவும் மகனும் சேர்ந்து என் பொண்ணை எங்கள் தங்கச்சி மனசை மாற்றி எல்லா வேலையும் பண்ணிவிட்டு இப்போ நீ இப்படி வேற பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சத்தம் போடுறதெல்லாம் பார்த்துட்டு கோமதி, "என்னங்க வெளில வேறு ஏதோ பிரச்சனையாக இருக்குது, கல்யாணமே பண்ணலங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு வெளில வேகமாக எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம், "என்னடா உனக்கு பிரச்சனை? என் பொண்ணத்தை மனசை மாற்றி கூட்டிகிட்டு போயிட்டியா, அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை?" அப்படிங்கிற மாதிரி கோமதி சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, "டேய், நீ தாண்டா ஏதோ பித்தலாட்டம் பண்ணி அவளை ஏதோ மனசை மாற்றிருக்க. அவள் கல்யாணத்துக்குலாம் முழு மனசோட சமாதானம் தான் சொல்லியிருந்தா. நீ தாண்டா ஏதோ பண்ணிட்ட" அப்படின்னு சொல்கிறாங்க. "இப்போ அதை தான் நான் சொல்கிறேன். நான் எதுவுமே பண்ண கிடையாது. அவள் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். இந்த தாலி நான் கட்டின தாலியா, அவள் கழுத்தில் இருக்கிற தாலி நான் கட்டின தாலியா, நீங்களே அவகிட்ட கேளுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "நான் என்ன சொல்ல தரது இருக்கு? நீங்களே சொல்லுங்கள். அதான் நீங்களே எல்லாம் ஆரம்பிச்சு விட்டீங்களே, நீங்களே சொல்லுங்கள்" அப்படிங்கிற மாதிரி அரசு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு மீனா, "என்ன அரசி நடந்துச்சு? உண்மை சொல்லு, என்கிட்ட சொல்லு. எனக்கு இன்னுமே நீ அவனை நம்பி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற விஷயத்த என்னால் இன்னுமே ஏற்றுக்க முடியல. நானும் உங்கள் அண்ணனும் தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணந்தா. எனக்கு தெரியும் நீ என்ன வேலை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஏதோ தப்பாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ குமரவேல் சொல்கிறாங்க, "நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நான் அவளை கல்யாணமே பண்ணல" அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்போ கழுத்தில் இருக்கிற தாலிக்கு என்னடா அர்த்தம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அது அவளே கட்டிக்கிட்டா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ சக்திவேலு, "என்னடா கிறுக்காட்ட ஏதோ உலகிட்டு இருக்கிற, வாழ்க்கையில் ஏதோ உருப்படியான ஒரு வேலை பண்ணேன்னு நினச்சேன், இந்த வேலை பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு, "பார்த்தீங்களாப்பா, நம்ம வீட்டில் யாராவது கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு சொல்லாமல் அப்பா அம்மாட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் வீட்டில் எல்லாம் திட்டுவான். ஆனால் இங்கே பார்த்தீங்களா, அப்படியே தலைகீழாக இருக்குது. பையனை அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சிறது ஒன்று மட்டும்தான் பாக்கி. எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுலேருந்தே தெரிய வேண்டாமாப்பா, எல்லாரும் சேர்ந்து அரசியை எப்படியாவது நம்ம அவங்க வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு போயிட்டா நம்மளை எப்படியே கஷ்டப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இவங்க பிளானு. அந்த பிளானுக்கு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இது தெரியாமல் அரசி அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கிறா" அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்படியெல்லாம் கிடையாதுண்ணா, எல்லா விஷயம் எனக்கு தெரியுதா. இவர் சொன்ன மாதிரி நானே தாலி கட்டிக்கிட்டதாகவே இருக்கட்டும், ஏன் கட்டினேன்னு சொல்லி அவரே சொல்லுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் முழிச்சுட்டே நின்றுருக்குறாங்க. "நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், அவர் ஃபோனில் இருக்குது பார்த்தீங்களா ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ இவரே அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து எடிட் பண்ணி ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு, இந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நான் பதட்டமாகிற மாதிரி இந்த ஃபோட்டோவை நான் ஊர் பூரா ஒட்டிடுவேன், போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவேன், உன் மானத்தையும் வாங்கிடுவேன், உங்கள் குடும்பம் எல்லாருமே இதை பார்த்துட்டு அப்படியே செத்து போயிடுவாங்க" அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டாரு. "அது மட்டும் இல்லாமல் நான் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் இந்த ஃபோட்டோவெல்லாம் வெளில விடாமல் இருப்பேன்" அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த பேச்சை நம்பி நான் போய் மன்னிப்பு கேட்க போனப்போ தான் என்னை கடத்தி வச்சுட்டு நீ
ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட இருந்தேன்னு சொல்லி நான் அடுத்த நாள் கொண்டு போய் உன்னை விட போகிறேன். அதை பார்த்துட்டு உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? நானும் கல்யாணம் பண்ண மாட்டேன், அந்த சதீஷும் கல்யாணம் பண்ண மாட்டான். உன்னை பார்த்து பார்த்து உங்கள் வீட்டில் டெய்லியும் பார்த்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணார். அதுக்காக தான் வந்துட்டு நான் இவரை இது பண்ணுறதுக்காக நானே எனக்கு தாலியை கட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அரசி சொல்கிறாங்க.